நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது நேற்றுலேருந்தே நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 11/8/2026 அறிக்கை வந்திருக்கு. இணைய வழியில் நம்ம விண்ணப்பிக்க கடைசி தேதி 9/9/2026. ஏதாவது திருத்தங்கள் இருந்துச்சுன்னா 13/9/2026 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களுக்குள்ளே நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். தேர்வு நடைபெறும் நாள் 1/11, அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி போட்டிருக்காங்க. 9:30 12:30 முதல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷனில் அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் குரூப் 2 பணிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்ஸ் பார்ப்போம். உதவி ஆய்வாளர், அதில் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் குரூப் 2ல் 14 பதவிகள், 41 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 2Aல பார்த்தீங்க அப்படின்னா 780 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா இது வயது வரம்பு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நடத்தை ஆய்வாளருக்கு 22 வயசுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உச்சக்கட்ட வயது 32. அதே மாதிரி ஒரு சில பதவிகளுக்கு உச்ச வரம்பு இல்லை அப்படின்ற மாதிரி அது விதவைகளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு சில பதவிகளுக்கு 37, 32 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷனை நம்ம கிளியராக பார்த்துட்டு விருப்பமும் தகுதியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் 2A பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு மோஸ்ட்லி தேவைப்படுறது ஆதார் அட்டை, ஃபோட்டோ, சிக்னேச்சர், அப்புறம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அதற்கான சான்றிதழ் வைக்கணும். அது போக வேறு ஏதாவது நீங்கள் இதில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இதிலேயே கீழே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு நான் இதை லிங்காக கீழே கொடுக்குறேன். டீட்டெயில்ஸை பார்த்து அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது க்ரீனிங் சிக்னேச்சர் போட்டவங்கக்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் இதில் அப்லோட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.